தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி 2026 மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் முதலமைச்சர் ரங்கசாமி என சபாநாயகர் செல்வம் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜகுமார், விவரங்கள் என்ன? புதுச்சேரியில் 2026 மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக ரங்கசாமியை சபாநாயகர் செல்வம் தற்போது அறிவித்திருக்கிறார். அது புதுச்சேரி சட்டப்பேரவையில் காகிதமில்லா கூட்டத்தொடரை நடத்துவதற்கான அனைத்து பணிகளும் முடிவடைந்திருக்கின்றது. வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதுமாக காகிதமில்லா பட்ஜெட் கூட்டத்தொடர் நடத்த இறுதி செய்யப்பட்டு அதற்கான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த பயிற்சி முகாம் என்று இன்று நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் வருகின்ற மார்ச் மாதம் புதுச்சேரிக்கான முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்தார். மேலும் விரைவில் தானும் முதலமைச்சர் ரங்கசாமியும் டெல்லி சென்று பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சரை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்த அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ன இடம்பெறுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக ரங்கசாமியை நீடிப்பார் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது முதலமைச்சர் ரங்கசாமி தலைவர்களுடன் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடனான கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றுள்ளதாக அரசியலில் பேசப்பட்டு வரும் நிலையில் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக ரங்கசாமியே இருப்பார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்திருப்பது புதுச்சேரி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த சில மாதங்களாகவே முதல்வர் ரங்கசாமி தாவேகா தலைவர் விஜயுடன் பலமுறை பேசியிருக்கிறார். மேலும் அவரை தொடர்ந்து 2 முறை ஏற்கனவே கட்சி தொடர்பும் சந்தித்த அவர் விஜய்க்கு கட்சி சார்ந்த பல்வேறு ஆலோசனைகளும் வழங்கி வருகிறார். இந்நிலையில் அவர் விஜயுடன் 2026 தேர்தலை சந்திக்கலாம் என்ற ஒரு பேச்சுவார்த்தையும் நிறைவந்தது. மேலும் 2026 என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்திலும் போட்டியிடும் என்ற ஒரு அறிவிப்பையும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருந்தார். நேற்று கூட செய்தியாளர்களை சந்திக்கும் போது 2026 தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது அப்பொழுது அரசியல் சூழ்நிலை பொறுத்து முடிவு செய்யப்படும் என ரங்கசாமி ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார். அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்கிறாரா இல்லையா என்பது குறித்து பதில் தெரிவிக்காமல் 2026 அப்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து தெரிவிக்கப்படும் என தெரிவித்ததன் மூலம் ரங்கசாமி இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற இருப்பது அவருடைய மனநிலையாக இருப்பது என்பது தெரிய வருகிறது. இருப்பினும் பாஜக ரங்கசாமியை விட்டால் தங்களுக்கு இந்த வாக்கு வங்கி இருக்குமா இருக்காதா என்ற ஒரு சூழ்நிலையில் அவரை முதல்வர் வேட்பாளராக இந்த தேர்தலை சந்திக்க திட்டமிட்டுள்ளது. தற்போது சபாநாயகர் செல்வம் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக ரங்கசாமியே இருப்பார் என்று தெரிவித்திருப்பது புதுச்சேரி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார். சட்டப்பேரவையை காகிதம் இல்லாத சட்டப்பேரவையாக மாற்றும் விதமாக நேவா என்ற திட்டத்திற்கு மத்திய பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியிருந்தது. அதற்கான முழு நிதியும் மத்திய அரசு இசைவளித்து 8,16,00,000 ரூபாய்க்கு 2022 ஆண்டு மத்திய அரசானது நமது வேண்டுகோளை ஏற்று அதற்கான நிதியை ஒதுக்கியது. அப்படி பெறப்பட்ட நிதியில் ஒரு பகுதியாக இன்றைக்கு புதுச்சேரி சட்டப்பேரவையானது காகிதம் இல்லாத பட்ஜெட்டாக மாற்றப்பட்டுள்ளது. தற்போது மதிப்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள், சட்டப்பேரவை செயலக ஊழியர்கள் மற்றும் பிற அரசு துறை ஊழியர்களுக்கு நேவா பயன்படுத்தும் முறை பற்றிய நேவா மட்டும், ஏன்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பயிற்சி இருந்தாலும் கூட இந்த நேவாவை எப்படி கையாள்வது என்பதற்கான பயிற்சியை நாங்கள் அரசு அதிகாரிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சரவை அலுவலக ஊழியர்களுக்கும் கொடுக்க இருக்கிறோம். முதல் கட்டமாக சட்டப்பேரவையில் ஏற்படும் வினாக்களுக்கு மற்றும் அதற்கு விடைகளும் நேவா மென்பொருள் மூலம் வழங்க இருக்கோம். ஃபஸ்ட் டைம் கேள்வியும் பதிலையும் இதிலே நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதற்கெல்லாம் மத்திய அரசு நிதியை மாண்பு முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை ஆளுநரும் கிராண்ட் நெய்டு கேட்டிருக்காங்க. எவ்வளோ? 3,600 ரூபாய் கேட்டிருக்காங்க கூடுதலாக கிராண்ட் நெய்டா. அதற்கான மானியமாக அந்த மானிய தொகை 26ஆம் தேதி அது சம்பந்தமான கூட்டம் மத்திய அரசு தலைமைச் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளாம் 26ஆம் தேதி மத்திய நிதித்துறை செயலரும் உள்துறை செயலரும் சந்தித்து பேசியிருக்காங்க. அது முடிந்தவுடன் நமக்கு நிதி பட்ஜெட்டுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது. சொல்லுவோம் சார், முதலமைச்சர் தான் சொல்லுவோம்.
எங்களுடைய முதலமைச்சர் விரைவில் மாண்புமிகு 26 போறதா சொன்னாங்களே, அது என்ன சார்? இல்லை முதலமைச்சர் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களையும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர்களையும் நிதி அமைச்சர் அவர்களையும் சந்திக்க விரைவில் செல்வார். அப்போது கூட்டணியானது தொடர்ந்து நீடிக்கும். இதில் எவ்வித மாற்றமும் இல்லை. தொடர்ந்து மீண்டும் மாண்புமிகு மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்கள் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலமைச்சராக பதவி வகிப்பார்.